ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஷாஸ்டியோட சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் என்னோட சேனலில் கண்டினியூஸாக நான் ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். உங்களுக்கு ட்ராவல் பண்ண பிடிக்கும்னா என்னோட வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பீச் வெக்கேஷனுக்கு பிளான் பண்ணணும்னு நான் ரொம்ப நாளாக யோசித்து அந்தமான் போகலாம்னு ஃபைனலைஸ் பண்ணேன். அதுக்காக நிறைய ட்ராவல் ஏஜென்சிஸை ரீச் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். 4 ஏஜென்சிஸ் கிட்ட விசாரித்து லாஸ்ட்டாக திங்க் அண்ட் மேக்கர்னு ஒரு ஏஜென்சியை ஃபிக்ஸ் பண்ணி 5 nights and 6 daysக்கான ஐட்னரரியை டீட்டெயில்டாக கேட்டுக்கிட்டேன். நான் விசாரித்த வர இவங்க மட்டும்தான் தமிழில் கைட் பண்ணாங்க. அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்கேஸ் நீங்கள் அந்தமான் விசிட் பண்ணணும்னு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திங்க் அண்ட் மேக்கர் ட்ராவல் ஏஜென்சியை சூஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் போர்ட் பிளேயரில் என்னோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ட்ரிப்பை எப்படி ஸ்பெண்ட் பண்ணேன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் சென்னையிலிருந்து மார்னிங் 7:45க்கு ஃப்ளைட் ஏறி போர்ட் பிளேயர் போய் ரீச் ஆக 10 o'clock ஆகிடுச்சு. அந்தமான சுற்றி பீச்சஸ் இருக்கிறதால ஃப்ளைட்டில் இருந்து அந்த பீச்சஸை பார்க்குற வியூ அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் நான் இந்த டைம் ஆகாஷ் ஏர்னு ஒரு ஏர்லைன்ஸில் ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணேன். அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணதோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி என்னோட சேனலில் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் அதையும் வியூ பண்ணி பாருங்கள். போர்ட் பிளேயர் ரீச் ஆனதும் என்னை பிக்கப் பண்ணி ஹோட்டலில் ட்ராப் பண்ண கேப் எல்லாம் அந்த ட்ராவல் ஏஜென்சியே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த 6 days பேக்கேஜில் என்னோட ஸ்டேக்கு ரீச் ஆக, ஸ்டே பண்ண பிளேஸ்லேருந்து ஃபெரி பாயிண்ட் ரீச் ஆக எனக்கு கேப் அரேஞ்ச் பண்ணுறது, சைட் சீயிங்க்கு 2 wheeler, 6 daysக்கு பிரேக்ஃபாஸ்ட், ஃபெரி டிக்கெட் புக்கிங், ரெசார்ட் புக்கிங், ஆன் கால் கைடன்ஸ்னு எல்லாமே இன்க்ளூட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு பெருசாக எந்த டென்ஷனும் இல்லாமல் இருந்தேன். சென்னையை விட அந்தமானில் வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தது. எவ்வளோ ஹாட்டாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏர்போர்ட்லேருந்து என்னோட ஸ்டேக்கு ரீச் ஆக 10 minutes தான் ஆச்சு. நான் ஃபர்ஸ்ட் டே போர்ட் பிளேயரில் டிஜிஎஸ் டைனன்னு ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன். இங்கே ரூம் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகி நல்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 3 o'clock போல் 2 wheeler எடுத்துகிட்டு செல்லுலார் ஜெயிலை விசிட் பண்ண போனேன். இதுக்கு என்ட்ரி டிக்கெட் 30 rupees. இந்த ஜெயில் ரொம்ப பெருசாக இருக்கும். பட் ஃபுல்லாக போய் விசிட் பண்ணி சுற்றி பார்க்குறதுக்கு பெருசாக எதுவுமே இருக்காது. பிகாஸ் உள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சர் எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். செல்லுலார் ஜெயிலை விசிட் பண்ணிட்டு அப்புறம் ஃப்ளாக் பாயிண்ட் பார்க்க போனேன். 1943ல் ஃபர்ஸ்ட் ட்ரை கலர் ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் இங்கே தான் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. இங்கே சுற்றி பீச் இருந்தால் கூட ஹியூமிடிட்டி ரொம்ப அதிகமாக இருந்தது. சுத்தமாக காற்றே வரலை. இங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு என்னோட பிளானில் நெக்ஸ்ட் இருக்கிற கார்பின்ஸ்கோ பீச்சை விசிட் பண்ணலாம்னு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும்போது பெட்ரோல் காலி ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் என்னோட ஹோட்டல் இன்சார்ஜ்க்கு கால் பண்ணி பெட்ரோல் கொண்டு வர சொல்லி அவங்க வரதுக்குள்ளே சன்செட் ஆகி இருட்டில் அந்த கார்பின்ஸ்கோ பீச்சுக்கு போனேன். எதுவுமே கிளியராக தெரியல. பட் எப்படியும் இந்த 6 days பிளானில் 5th day அகெயின் நான் போர்ட் பிளேயரில் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்போ இந்த பீச்சை திரும்ப டே டைமில் விசிட் பண்ணிக்கலாம்னு என்னோட ஸ்டேக்கு ரிட்டர்ன் வந்துட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் அந்தமான் ட்ரிப் இப்படி தாங்க போச்சு. நெக்ஸ்ட் 2 days நான் ஹேவ்லாக் ஐலாண்டில் ஸ்பெண்ட் பண்ணேன். அங்கே போனதோட எக்ஸ்பீரியன்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.